தெரியாது? பாத்து போக முடியாதா? நீ பாட்டு கடிச்சிட்டு போற. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நீலாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையா? ஹலோ, என்ன நீங்க பாட்டுக்கு பேசிட்டே போறீங்க? உங்களை இடிக்கணும்னு எங்க ஊர் மாரியம்மன் கோயில்ல சத்தியம் பண்ணிட்டு வாண்டடா வந்து இடிச்ச மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க. என்ன பண்றதெல்லாம் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு பேசிட்டே போயிட்டு இருக்க? யார் திமிரா பேசிட்டு இருக்கா? இந்த மாதிரி பொது இடத்துக்கு வந்தா தெரியாம படதான் செய்யும். அதுக்கு நம்ம மானம் போன மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. கையெடு, கையெடுறா. நீ என்ன பெரிய ஹீரோவா? அநியாயத்தை தட்டி கேட்க வந்துட்டியா? பேசாம வேலையை பார்த்துட்டு போ. இது எங்க பிரச்சனை, நாங்க தீர்த்துக்கிறோம். தம்பி, நான் அவளோட அண்ணன். நாங்க எல்லாரும் இந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருக்கோம். இங்க எங்களால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நீ என் முன்னாடி நின்று இப்படி முழுசா பேசிக்கிட்டு இருக்க. இந்த இடம் இல்லாம வேற இடமா இருந்துச்சுன்னு வையேன், நீ என் தங்கச்சி கிட்ட திமிரா நடந்துகிட்டதுக்கு, உன் கையும் திமிரா பேசினதுக்கு உன் நாக்கும் 2 துண்டாகி தரையில விழுந்து துடிச்சிட்டு இருந்திருக்கும். என்ன சொன்ன? பொண்ணுங்களை இடிக்கிறதுக்கு உங்க ஊர் மாரியம்மன் கோயில சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு தானே கேட்ட. எங்க பொண்ணுங்க மட்டும் உன்ன மாதிரி அயோக்கிய பொறுக்கி ராஸ்கல் கிட்ட இடி வாங்கணும்னு எங்க ஊர் மாரியம்மன் கோயில்ல சத்தியம் பண்ணிட்டாடா வந்திருக்காங்க. டேய், மத்த பொண்ணுங்க கிட்ட எவனாச்சும் தப்பா நடந்துகிட்டாலே எனக்கு கோபம் வரும். அடிச்சு கைய கால உடைச்சிருவேன். இதுல ஏன் தங்கச்சி கிட்ட தப்பா நடந்துகிட்டு திமிரா வேற பேசிட்டு இருக்க நீ? உன்னை என்னடா பண்ணலாம்? அண்ணே சாரிண்ணே, நான் வேணா இந்த பொண்ணு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேண்ணே. இங்க பாரு, இன்னொரு தடவை உன்னை இங்க பார்த்தேன்னு வச்சுக்கோ, தூக்கி போட்டு ஒரே மீதிதான். இல்லண்ணே, நான் இப்பவே இங்க இருந்து ஓடி போயிடுறேண்ணே. என்னை விட்டுருங்கண்ணே. சரிண்ணே சரி. சாரி சார். பாருடா, தங்கச்சி மேல அவ்ளோ பாசமா? பாசத்தாலேயே பயங்கரமா மிரட்டி தலைதறிக்க ஓட விட்டீங்களே. பின்ன என் தங்கச்சி மேல எவனாச்சும் கை வச்ச பாத்துட்டு சும்மா இருப்பேன் நினைச்சியா? உயிரோட வச்சு சமாதி கட்டிடுவேன், புரியுதா? நான் இருக்கேன். அண்ணே, தேவி, இந்த புடவைய மடிச்சு வச்சிரு. கொடுங்க. என்ன இவ இன்னும் இப்படியே உட்கார்ந்திருக்கா? ஆனந்தி, என்ன நீ இன்னும் இப்படியே உட்கார்ந்திருக்க? சீக்கிரம் ரெடி ஆகி கிளம்பு. மாமா, நீங்க முதல்ல ரெடி ஆயிட்டு போங்க. நான் கொஞ்சம் நோட்ஸ் எடுக்கணும். எடுத்துட்டு அப்புறமா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். என்ன ஆனந்தி, டைம் ஆகுதுல்ல? மா, என்னதானோ? அத்த கொஞ்சம் ஒரு நிமிஷம் கூட வரல. போலாம் வா. ஆனந்தி சீக்கிரமா ரெடி ஆகு. சரிமா. நீங்க இன்னும் ரெடி ஆகலையா? அண்ணி, நீங்க இன்னும் ரெடி ஆகலையா? இல்ல, நீங்க 3 பேரும் முதல்ல ரெடி ஆயிட்டு ஃபங்க்ஷனுக்கு போங்க. நான் அதுக்கப்புறமா ரெடி ஆயிட்டு வரேன். அக்கா, உங்க ட்ரெஸ் எல்லாம் வந்துருச்சுல்ல? நான் பாத்துக்கிறேன் தேவி. நீங்க எல்லாரும் முதல்ல ரெடி ஆகுங்க. சரிக்கா. ஆனந்தி படிப்புன்னு இருக்கா. ஆனா அவளுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணணும்னு மீனாட்சி அம்மா சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. அக்கா, என்னாச்சு? ஏன் நான் அப்படி பாக்குறீங்க? சும்மாதான். ஏன் நான் பார்க்க கூடாதா? அப்படிலாம் இல்ல, திடீர்னு இப்படி பாத்தீங்களா, அதான் ஏதாவது ரீசன் இருக்கான்னு கேட்டேன். ஒரு காரணமும் இல்ல. சரி, நீ சீக்கிரமா ரெடி ஆகு. 10 மினிட்ஸ்க்கா, இதை முடிச்சிருவேன். நான் வந்துடுறேன். சரி, நீங்க ரெடி ஆயிட்டு சொல்லுங்க. நான் கொஞ்ச நேரம் வெளியே இருக்கேன். சரிங்க நீ. ஆனந்தி, சீக்கிரம் ரெடி ஆகுடி. ஆனந்தி. சொல்லு ஷாலினி. நான் உன்னை கேப்பேன், அதுக்கு நீ ஓபனா பதில் சொல்லுவியா? கேளு கேளு. இல்ல,
செமஸ்டருக்காக நீ படிப்பு மேல ரொம்ப ஆர்வமா இருக்க. எப்ப பார்த்தாலும் புக்கும் கையுமாவே இருக்க. கையில நீ படிச்சதெல்லாம் போதும். நான் உனக்காக ஒரு பையனை பார்த்து வச்சிருக்கேன். அவங்க உன்கிட்ட இனிமே குடும்ப வாழ்க்கைய பாருன்னு சொன்னா நீ என்ன ஆனந்தி பண்ணுவ? ஒண்ணுதான் ஆனந்தி கேக்குறேன். ஏன் பதிலே வர மாட்டேங்குது? என் அக்கா என்னைக்குமே என் படிப்பை நிப்பாட்டணும்னு நினைக்க மாட்டாங்க. நான் டாக்டர் ஆகணுங்கிறது என்னோட கனவு மட்டும் இல்ல, என் கையில் அக்காவோட லட்சியம். அதுக்காக எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அக்கா உடனே கண்டிப்பா படிப்பை நிப்பாட்டிட்டெல்லாம் கல்யாணம் பண்ணோன்னு நினைக்க மாட்டாங்க. கையில இப்படி கேட்க மாட்டாங்க தான், அத நானும் நம்புறேன். ஒருவேளை திடீர்னு வந்து ஒரு நல்ல வரன் அமைஞ்சிருக்கு, அந்த வரனை விட்டுறக்கூடாதுன்ற எண்ணத்துல ஆனந்தி நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணிதான் ஆகணும், இது அக்காவோட உத்தரவு அப்படின்னு சொல்லி கேட்டுதான் ஆகணும்னு சொன்னாங்கன்னா நீ அந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுவியா? சொல்லு ஆனந்தி. ஷாலினி உன்கிட்ட தானே கேக்குறா. ஒருவேளை கையலக்கா வந்து நான் ஒரு பையனை பார்த்து வச்சிருக்கேன், நீ கட்டிக்கோன்னு சொன்னா நீ என்ன சொல்லுவ? ஆனந்தி, ஆனந்தி, நான் ஏதோ நமக்குள்ள சும்மா விளையாட்டுக்கு தான் பேசினேன். ஆனந்தி, இதுக்கே நீ ஃபீல் பண்ணி கண்ணெல்லாம் கலங்குற? இல்ல, எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. அக்கா என் படிப்பை நிப்பாட்டிட்டு எனக்கு உடனே கல்யாணம் பண்ணணும்லாம் நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அதுதான் ஆசைனா அவங்க யார கைய காட்டி கட்டிக்கோன்னு சொல்றாங்களோ என் அக்காவுக்காக நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன் ஷாலினி. நான் திரும்பவும் சொல்றேன், என் கையிலக்கா என் படிப்பை கெடுக்கிற மாதிரி என்ன ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க. என் கையிலக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு நான் சின்ன வயசுல இருந்து பாக்குறேன் ஷாலினி. என்னோட ரோல் மாடலே அவங்கதான். என் அம்மா, அப்பா, குரு, தெய்வம், இப்படி எல்லா ஸ்தானத்திலயும் என் கையிலக்கா தான் இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லல,